ஹலோ, நமஸ்தே, வணக்கம். ஹலோ, திஸ் இஸ் மொக்கபூச்சி ஹியர். போன வீடியோ பார்த்துருப்பீங்க. ரொம்ப கேவலமாக கமெண்ட் அடிச்சிங்க. நான் அதை பார்த்தேன். உங்களெல்லாம் வச்சுக்கிறேன். ப்ளஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் செம்மடி அடிக்கலைன்னு பாராட்டினாங்க. குட் ஜாப் அப்படின்னாங்க. போய் ஓகே ஃபைன். ஸோ போன வாட்டி மொக்க போட்டப்போ ஃபுல்லாக ஃபஸ்ட்டு பிராண்ட் நேம் பற்றி சொல்லிவிட்டு அப்புறம் கதை சொன்னேன். இந்த வாட்டி அப்படி கிடையாது. அது ஒரு மாதிரியாக நல்லா இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு கதையை சொல்லிவிட்டு அப்புறம் பிராண்ட் நேம் சொன்னால் மேபி கொஞ்சம் நல்லா இருக்கலாம் அப்படின்னு எனக்கு ஒரு தோன்றுறது. லெட்ஸ் சி ஹவு வெல் இட் கோஸ் ஆன். அண்ட் ஆஸ் யூஷுவல் இங்கிலீஷ் லைட்டாக அப்படி வந்துட்டு ஸ்வைங்கின்னு வந்துட்டு போயிட்டு தான் இருப்பார். தவிர மேஜர் இங்கிலீஷ் கிடையாது. இது தமிழ் தான். தமிழில் சும்மா அப்படி. ஸோ இதுதான் ஸ்டார்டிங் கதை நம்பர் 1. ஊர்லேருந்து ஒரு அண்ணாச்சி கிளம்பி வந்துட்டார். இந்த இடத்துல சென்னையில் ஒரு துணி பிஸ்னஸ் பண்ணோன்னு, இந்த துணி கடை வைக்கணும்னு டி நகரில் வைக்கணும் முடிவு பண்ணிட்டார். ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு தீபாவளி வர போகிறது. ஸோ அந்த டைமில் லான்ச் ஆகிருக்கார். இறங்கிட்டார் சென்னைக்கு ஃபேமிலியோட. புது வீட்டில் இருக்கிற போது ஒரு பையன் அவனுக்கு இவ்வளோ சின்ன பையன், நல்ல எஃப்டியான குண்டு பையன். அவர் பட்டாசு லிஸ்ட்டு எழுதிட்டுருக்கார். எனக்கு இது வேணும், இது வேணாம், இது வேணும், இது வேணாம், ராக்கெட் வேணும், அது வேணும், இது வேணும், எழுதி டிக் பண்ணிகிட்டே இருக்கார். அவங்க அம்மா பக்கத்தில் இருக்காங்க. அண்ணாச்சி உட்காந்துருக்கார். சரி, கடை ஒன்று ஆரம்பிக்க போகிறோம், துணி கடை. என்ன பேர் வைக்கிறதுன்னு தெரில, சொல்லம்மா நீ தான் வீட்டு மகாலட்சுமி அப்படின்னு ஒய்ஃப் பார்த்து சொல்கிறார். அது கேவலமான பொய்யா இருக்கும், நம்மளுக்கு தெரியாது. சொன்னோடனே அவங்க யோசிச்சிட்டே இருக்காங்க, என்ன பண்ணுறது, என்ன ஏது பண்ணுறது. பக்கத்தில் பையன் பட்டாஸ் லிஸ்ட் கிராக்கர்ஸ் லிஸ்ட்டை செக் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே, இது ஆட்டம் மாம் 1 பேக்கெட் டிக் பண்ணுறாரு. சொல்லிட்டே இருக்கான். அப்போ சரம் 1000 வாலா அப்படின்னு டிக் பண்ணுறான். என்னது சரம் 1000 வாலா அப்படின்னு டிக் பண்ணுறான். உடனே அவங்க அம்மா ஐயோ சரம் வேணாம் அப்படின்றாங்க. உடனே அவங்க அப்பா அண்ணாச்சி என்ன பண்ணுறாரு, சரவணா ஸ்டோர்ஸ் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ மெகா ஹிட்டு, செம்ம ஹிட்டு, பறகுது, பில்டிங்காக வாங்கி தள்ளுறாங்க. அதை பற்றி நம்ம சொல்லக்கூடாது, போட்டு தள்ளுறாரு அவர். ஸோ இதுதான் சரவணா ஸ்டோர்ஸ் அப்படி பேர் வந்துச்சுன்னா உங்களுக்கு அதை முடிய போகிற நேரம் இது. ஓகே ஃபைன், பரவாயில்ல, அடிச்சுட்டு போகிறாங்க, எவ்வளோ பேர் அடிக்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ என்னன்னா, நம்ம பிராண்ட் பேர் பற்றி சொல்ல போகிறதில்ல. ஒரு பிராண்ட் முடிஞ்சிச்சு, சரவணா ஸ்டோர்ஸ் முடிஞ்சிச்சு. இப்போ என்ன பிராண்ட் பேர் சொல்ல வரல. இது ஒரு காலேஜோட டீன். யார் காலேஜ் டீன், கெத்து. ஆனால் கெத்துலாம் ஒன்றும் இல்லை. அவர் என்ன மாதிரி இங்கிலீஷ் தான் இருக்கும். என்னன்னா, அவங்க காலேஜில் ஏதோ எல்லோரும் ஆடிட்டோரியம் இருக்காங்க. ஆடிட்டோரியம் ஃபுல்லாக கேதர் இருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே. ஃபுல் பேக்டாக இருக்குது ஆடிட்டோரியம். இவர் ஸ்பீச் கொடுக்கறதா வராரு, ஸ்டேஜுக்கு வராரு. வந்தோடனே அவர் ஃபீல் பண்ணிருக்காரு, இந்த பிளேஸ் எப்படியே கன்ஜஸ்டடாக இருக்குது, ஏசி போட்டும் கன்ஜஸ்டடாக இருக்குது இப்படி ஆடிட்டோரியம். அதனால் மைக்கில் சொல்கிறாரு, ப்ளீஸ் ஓப்பன் ஆல் த விண்டோஸ், லெட் த ஏர்ஃபோர்ஸ் கம் இன்சைட் அப்படின்றாரு. லெட் த ஏர் கம் இன்சைட், லெட் த ஏர்ஃபோர்ஸ் கம் இன்சைட் அப்படின்ட்டுருக்காங்க. ஸ்டூடெண்ட் சேரில் உட்காந்தவங்க எல்லாம் கீழே விட்டாங்க. சிரிச்சே தம்சமாயிட்டாங்க. அவங்க என்ன சொல்கிறாரு, ப்ளீஸ் ஓப்பன் த விண்டோ, லெட் த ஏர்ஃபோர்ஸ் கம் இன்சைட் அப்படின்னு இருக்காரு அவர். இந்த ஏர்ஃபோர்ஸ்லாம் உள்ளே வந்தால் தம்சமாக பசங்க அந்த மாதிரி ஆறு. இதே மாதிரி என்ன ஆச்சுன்னா, ஒரு வாட்டி ஒய்ஃபோட அவர் ஒய்ஃபோட சினிமா தேட்டருக்கு போயிருக்கார். அவர் ஒய்ஃபோட சினிமா தேட்டருக்கு போயிருக்கார். போனப்போ காலேஜ் பையன் ஒரு ஃபேமஸான பையன், வாளுக்கு பேருக்கு பேருந்து வாய்ந்த ஒரு பையன். அவர் கட் அடிச்சுட்டு போயிருக்கார். இவர் நோட் பண்ணிட்டார், மாட்டினடான்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் நாள் காலேஜில் கூப்பிட்டு கேட்குறாரு. நிறைய பேர் அவங்க கிளாஸ் ரூம் போயிட்டு கேட்குறாரு, எஸ்டர்டே ஐ saw you with my wife in cinema theater அப்படின்ட்டு. என்னன்னா, அவன் கூட இவரு ஒய்ஃப் இருக்குன்னு சொல்லிட்டு மாற்றி சூப்பர் இங்கிலீஷ் சொல்லியிருக்காரு அவர். ஸோ அவ்வளோ கேடியானால எஸ்டர்டே ஐ saw you with my wife in cinema theater அப்படின்ட்டு இருக்காரு. அதாவது இவரை ஒய்ஃபோட இருந்தாராம், அவர் சினிமா தேட்டர் போகிறது இவர் பார்த்தாராம், இவரை ஒய்ஃபோட போனது. இதுதான் மொக்கை. சரி, ஓகே, அந்த மொக்கையை விடுங்க. நெக்ஸ்ட் பிராண்ட், செகண்ட் பிராண்ட். இது கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி நம்ம தோணுது எனக்கு. இந்த பிராண்டு சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக என்னென்னா, நம்ம அஜித் நடித்த படம் தீனா மாதிரி ஒரு படத்தில் மாதிரி ஒரு கேரக்டர், தீனா கேரக்டர் பேர் ஒரு தீனா கேரக்டர்னு வச்சுக்கோங்க. அவன் பேர் ராமுன்னு வச்சுக்கோங்க. ராமு. அவங்க அண்ணன் யார், ஆதிகேசவன் பேர் தாஸ். இல்லை, தப்பாக சொல்லிட்டேன். நல்லா போய் இந்த வீடியோ எல்லாமே கெடுத்து விட்டேன். ஒன்றில் கெடுத்தோம். தாஸ் தான், அவங்க அண்ணன் பேர் தாஸ், இவங்க பேர் ராமு. ஸோ என்னாச்சுன்னா, ஒரு வாட்டி தாஸ் அதான் அவங்க அண்ணன் ஆதிகேசன் தாஸை ஒருத்தர் அடிச்சிருவாங்க, ஏரியாக்காரங்க அடிச்சிருவாங்க.
அடிச்சுட்டு எஸ்கேப் ஆயிடுவாங்க. ஸோ இந்த ராமுவும் தாஸும் ஊர் ஃபுல்லாக போய் தேடுவாங்க, எங்கடாக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஏரியாவும் போயிட்டு அடிச்சு தம்சம் பண்ணி எங்கடாக்கா அவன் அப்படின்னு கண்டுபிடிச்சிடுவாங்க. கடைசியாக கண்டுபிடிச்சிடுவாங்க. தாஸ் அவன் ஷட்டை பிடிச்சிட்டு இருப்பான். கடைசி இந்த ராமு அவனை பார்த்து சொல்லுவான், அடி தாஸ் அப்படின்வான். அப்போ பக்கத்தாப்பில் நம்ம வந்து ஒரு ஃபாரின் பிராண்ட் ஒருத்தருங்க, ஷூ இந்த மாதிரி சாக்ஸ் கீக்ஸ் நிறைய பிராண்ட் வச்சுருக்காங்க. அவங்க என்ன பேர் வைக்கிறதுன்னு தெரியாமல் போயிருந்தாங்க. இப்போ அடி தாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடி தாஸ் அப்படின்னு அந்த பேர் முடிவு பண்ணி சூப்பர் பேர் அப்படின்னு சொல்லி வச்சுட்டாரு. இதுதான் அடிடாஸ் வந்து பேர் வந்ததுக்கான மெயின் ரீசன். ப்ளீஸ் நம்புங்க, கெஞ்சி கேட்குறேன், நம்புங்க, இதுதான் உண்மை. தேங்க்யூ. திருப்பி வரேன் உங்கள்கிட்ட, மறக்காமல் எல்லாத்தையும் பக்காவாக சொல்கிறேன். இன்னும் மறந்துடாதீங்க. இன்னும் வந்து ஒரு 3 + 2 5 ஆயிடுச்சு. இன்னும் வந்து இருக்குது, ஒரு 11 இருக்குது, ஐட்டம்ஸ் இருக்குது. ஐட்டம்ஸோடு வரேன். பாய்.